உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என் பேர் நேஹா. நான் இங்கே மதுரையில் கேகே நகர்லேருந்து வரேன். இதே டைமில் லாஸ்ட் இயர் நீங்கள் என்னை தெரிஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் ஒரு பேட் பொசிஷனில் இருந்தேன், அதாவது மென்டலி. ப்ளஸ் என்னென்னா, கர்த்தர் நம்மளைய வந்து நேசிக்கிறாரா, கர்த்தருக்கு நம்மளை பிடிக்குமா, நம்ம வந்து பண்ண காரியங்களுக்கெல்லாம் வந்துட்டு கர்த்தர் வந்து நம்மளை இன்னும் அவர் பிள்ளையாக வந்து கன்சிடர் பண்ணுவாரா, அப்படி கன்சிடர் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினோடு இருந்தேன். அவ்வளோதான், கர்த்தர் வந்து நம்மளை கைவிட்டுட்டார் போல், அவருக்கு நம்மளை பிடிக்கலை போல் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சர்ச்சுக்கு முன்னாடிலேருந்து வர ஆரம்பித்தேன். 2022 ஃபேமிலியாக வரோம். பட் நான் இடையில வந்துட்டு ஒர்க்காண்டி வேறு சிட்டிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் இதே டைமில் தான் வந்துட்டு திரும்பி மதுரைக்கு நான் வந்தேன். அப்போ தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜஸ்டின் பாஸ்டரோட நான் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆக ஆரம்பித்தேன். அவர்கிட்ட பேசுகிறதுலேருந்து சண்டே சர்வீஸ்க்கு அப்புறம் அவரை பார்த்து பேசி ப்ரேயர்லாம் பண்ணுறதுலாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நாள் என்னென்னா, நியூ இயர் டைமில் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக வந்து நம்ம ரொம்ப கடவுள்லேருந்து விலகி போயிட்டோம், நம்ம அதனால் கடவுளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டுருக்கோம், அதனால தான் கடவுள் நம்மளே கைவிட்டுட்டாரோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து நம்மளே திருத்திக்கிறணும் நிறைய விஷயத்தில். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி 2024 நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக நியூ இயர் டைமில் ஜஸ்டின் பாஸ்டர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறேன். அவர் கரெக்டாக எனக்கு இது பண்ண ப்ரேயர் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காண்டி. அப்போ தான் வந்துட்டு சரி, கர்த்தர் வந்து என்ன நான் யோசிக்கிறேன்றது அவர் வந்து தெரிஞ்சிருக்காரு, பாஸ்டர் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. கர்த்தர் நம்மளை வந்து முழுசாக கைவிடலை, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு, அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு மேலும் மேலும் வார்த்தைகளெல்லாம், பாஸ்டர் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டு அவரோட அதிகமாக கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தேன். நான் முன்னாடி ரொம்ப இன்செக்யூராக, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், ரொம்ப இன்செக்யூரிட்டிஸோடு இருந்தேன். பட் போக போக வார்த்தைகளை கேட்க கேட்க கடவுளோட அதிகமாக கனெக்ட் பண்ணி, பாஸ்டரோட அதிகமாக கனெக்ட் பண்ணி நான் நடக்கையில் வந்துட்டு எனக்கு அந்த டிப்ரெஷன்லாம் போக ஆரம்பிச்சிச்சு, இன்செக்யூரிட்டிஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. நான் கொஞ்சம் மென்டலி பிரைட்டன் அப் ஆக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக எனக்கு நிறைய க்ரோத் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் சபையிலெல்லாம் வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கான்செப்டு, அனாயிண்டிங், டெலிவரன்ஸ் பற்றிலாம் பெருசாக வந்து ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆனால் இங்கே சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணையில் எனக்கு வந்து டெலிவரன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமேட்டு அனாயிண்டிங் கிடைச்சது. அதுக்கப்புறம் போன தடவை நடந்த இம்பார்ட்டேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் கேம்பில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டு கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு போன வருஷம் அந்த நேஹாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பியிருக்கவே மாட்டா. பட் இந்த வருஷம் வந்துட்டு இவ்வளோ தூரம் என்னை கடவுள்கிட்ட க்ளோஸராக கொண்டு வந்து என்னை கடவுளில் வந்து ஸ்பிரிச்சுவலாக என்னை க்ரோ பண்ண வச்ச ஜஸ்டின் பாஸ்டருக்கு தேங்க்யூ. அண்ட் எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தரை விட்டு ஓடி போனாலும் அவர் வந்துட்டு அவர்கிட்ட புல் பண்ணிப்பார். யாரையுமே கடவுளுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, அவர் எப்படியும் வந்துட்டு அவரிடத்துல அவருடைய பிள்ளைங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவராக இருக்கிறாரு, அவர் அதிகமாக வந்துட்டு இதுக்காண்டி ஆக்ஷன்ஸ் போடுறவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி கடவுள் என்னை வந்துட்டு அவரிடம் இழுத்து கொண்டதுக்காண்டி அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். என் பேர் லதா. நான் கேகேனர்லேருந்து வரேன். 2022 இந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் எந்த கேள்வியோடு வர்றோமோ அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பாஸ்டர் மூலம் உடனே பதில் கிடச்சிரும்.
அதை வந்து வாழ்க்கையில் பிரதர் செந்தில்நாதன் சொன்ன மாதிரி அவர் ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா வழி நடத்துகிறாங்க, நம்ம கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது, நல்ல சுகம் கிடைக்குது. ரொம்ப கவலையோடு இருந்து வந்தோம்னாலும் நமக்கு ஒரு சந்தோஷம், மனசில் ஒரு தெளிவு, இப்படி தான் நடக்கணும், நான் உன் கூட இருக்கேன், பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டர் மூலம் நிறைய நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கோம். அதுக்கு ஜஸ்டின் பாஸ்டர் அவர்களுக்கும் எங்களை அவரை வந்து ஆவிக்குரிய தகப்பனாக எங்களுக்கு கொடுத்த கர்த்தருக்கும் கோடான கோடி நன்றி செலுத்தும். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.